ஒரு நாள் ஒரு குட்டி பையன் அவங்க அப்பா கிட்ட கேக்குறான், அப்பா கடவுள் எவ்வளவு பெருசா இருப்பாரு? அதுக்கு அவங்க அப்பா வானத்துல போற ஏரோப்ளேனை பார்த்துட்டு பையன் கிட்ட கேக்குறாரு, இந்த ஏரோப்ளேனோட சைஸ் என்னன்னு சொல்ல. அதுக்கு அந்த குட்டி பையன், அப்பா ரொம்பவும் குட்டியா இருக்குது, அதுவும் கீழ இருந்து மேல வானத்துல பறந்துகிட்டு இருக்கிற ஏரோப்ளேனை பாக்குறதுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னானா. உடனே அவங்க அப்பா அந்த குட்டி பையனை ஏர்போர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க நின்னுகிட்டு இருக்கிற பிளேனை காட்டி, இப்போ சொல்லு இந்த ஏரோப்ளேன் எவ்வளவு பெருசு அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த குட்டி பையன், வாவ் டாட், இட்ஸ் ஹியூஜ், ரொம்பவும் பெருசா இருக்கு, பார்க்கறதுக்கு அழகாவும் இருக்கு அப்படின்னு சொன்னானா. உடனே அவங்க அப்பா சொல்றாரு, இதே போலதான் காடோட சைஸுமே. நீ எந்த அளவுக்கு க்ளோஸரா இருக்கியோ காட் கூட, அந்த அளவுக்கு அவர் உனக்கு கிரேட்டரா தெரிவாரு. நீ ஒருவேளை அவரை விட்டு தூரமா இருந்த அப்படின்னா அவரும் உனக்கு தூரமா தான் தெரிவாரு. இது உண்மைதான் நேயர்களே. நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஏசப்பா கூட நெருக்கமா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அவர் நமக்கு கிரேட்டர் கிரேட்டர் கிரேட்டரா தெரிவாரு. ஒருவேளை நான் அவரை விட்டு தூரமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க. திரும்பவும் அவர்கிட்ட நீங்க வரும்போது அவர் உங்களை சேர்த்து கொள்வாரு. வேதத்துல கூட ரொம்ப ஒரு அழகான வசனம் இருக்கும். சங்கீதம் 34:8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.